ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சப்போர்ட் மோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ, நான் ஆல்ரெடி உங்களுக்கு லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன். கொடைக்கானல் நாங்கள் ட்ரிப் போயிருந்தோம் சொல்லிட்டு, அந்த ட்ரிப்பில் நாங்கள் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம், அந்த அட்மாஸ்பியர் எப்படி இருந்துச்சு அப்படின்னு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நீங்கள் ஒரு லக்ஸரியான ஸ்டே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் வீடியோக்குள்ளே போக முன்னாடி மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாங்கள் ஸ்டே பண்ணி இந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா ஹோட்டல் கோடை இன்டர்நேஷ்னல். இது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல். அண்ட் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த அந்த ரூமோட காரிடார் தான் இது. நான் ஃபஸ்ட்டு உங்களுக்கு அட்மாஸ்பியர் மட்டும்தான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன். வெளியே அட்மாஸ்பியர் எப்படி இருக்குது அப்படின்றது மட்டும்தான், ஆம்பியன்ஸ் அண்ட் அட்மாஸ்பியர் எப்படி இருக்குன்றது தான். ஸோ இது பார்த்திங்கன்னா ரிசப்ஷன்லேருந்து அப்படியே நம்ம வெளியே போகிறோம். ரிசப்ஷன்லேருந்து வெளியே போனோன்னா ஒரு குட்டி ஸ்பேஸ் இருக்கும். இந்த ஸ்பேஸில் நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு உட்காரலாம். கொஞ்சம் அந்த நேச்சரை பார்த்துட்டே உட்காரதுக்கு நல்லாயிருக்கும். அண்ட் ஆல்சோ இது பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு டீ ஸ்டால் இருக்குது. ஸோ இது பார்த்திங்கன்னா நமக்கு வெளியெல்லாம் கிடைக்கும் இல்லையா, டீ ஸ்டால் அந்த கூரெல்லாம் போட்டுருக்கோம், அந்த மாதிரி ஒரு ஸ்டைலில் பண்ணியிருப்பாங்க. சூப்பராக இருக்கும் இந்த அட்மாஸ்பியர். பட் இப்போ வந்து ரெனோவேஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ தட் க்ளோஸ் பண்ணியிருக்க அந்த இடம் மட்டும் நம்ம ரெஸ்டாரண்ட்டில் தான் காஃபி குடிக்கிற மாதிரி இருக்குது. அண்டு லான் இது அப்படியே கீழே வந்தோன்னா லான். அண்ட் இங்கேருந்து இந்த பால்கனி வியூ இப்படி தான் இருக்கும். அது ரூம்ஸோட பால்கனி வியூ வந்துட்டு அப்படியே லான் பார்க்குற மாதிரி இருக்கும். நாங்கள் எங்களோட ஹனிமூனுக்கும் பார்த்திங்கன்னா இதே ஹோட்டல் தான் வந்திருந்தோம். ஸோ இப்போயும் இதே இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஏன்னா அவ்வளோ பிடிச்சிருந்துச்சி எங்களுக்கு இந்த இடம். எனக்கு இந்த ஹோட்டலில் ரொம்ப பிடிச்சது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹோட்டலில் எந்த இடத்துக்கு நம்ம போனோம்னாலும் ஒரு மைல்டான ஃப்ளூட் மியூசிக் கிடைக்கும். ஸோ அந்த ஃப்ளூட் மியூசிக் வர்றது பார்த்திங்கன்னா நமக்கு மைண்டே ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம வெளியே ட்ரிப் போகணுன்னே கண்டிப்பாக நம்மளோட மைண்ட் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக தான் போவோம். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ரிலாக்ஸேஷன் இந்த ஹோட்டலில் கிடைக்கும். அண்ட் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் நீங்கள் இங்கே பார்க்கலாம். நிறைய நேச்சராக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஆப்டான பிளேஸ்ன்னு சொல்லலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா கேம்ப் ஃபயர் இருக்குது. இது நைட் டைமில் வித் மியூசிக்கோட கேம்ப் ஃபயர் இருக்கும். ஸோ ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் நம்ம ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தோன்னா. அண்ட் நிறைய இந்த மாதிரி கயிறு கட்டெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ ஒரு ரிலாக்ஸேஷன்ஸ்க்கும் சூப்பராக இருக்கும். நைட் டைமில் ஃபுல்லாக அந்த குளிரில் ஜர்கின்லாம் போட்டுட்டு கேம்ப் ஃபயரோட சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக. அண்ட் நம்ம குழந்தைங்களோட வந்ததுன்னா கண்டிப்பாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணாமல் இருக்க மாட்டாங்க. ஐம் ஷுர். பாருங்கள், என்னோடய குழந்தையுமே எவ்வளோ ஜாலியாக விளையாடிட்டுருக்கா சொல்லிவிட்டு அந்த டக்கு கூட சேர்ந்து. இந்த டக் மட்டும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்களும் இங்கே இருக்குது. அதுவும் நீங்கள் வர ஃப்யூச்சரில் இப்போ பார்க்க போகிறீங்க வீடியோவில். அண்ட் நம்ம ஃபேமிலியோட இன்டோர் கேம்ஸ் எல்லாம் நான் விளையாடிருப்போம். பட் ஹரிபரி லைஃப்பில் வெளியெல்லாம் போய் இந்த மாதிரி விளையாடிருக்கவே மாட்டோம். இந்த இடத்துல நிறைய நமக்கு இந்த மாதிரி அவுட்டோர் கேம்ஸும் இருக்குது. ஸோ தட் நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம். இப்போ விளையாடிட்டுருக்கிறது பார்த்திங்கன்னா எங்களோட மாமா தான். ஸோ நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிதுன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணாங்க. எல்லாருக்குமே இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி நாங்கள் ஸ்டே பண்ணும்போது. சாஷி காமான் చెప్పు తాతకు சம பொண்டி. அண்ட் இந்த மாதிரி இடத்துக்கு போகும்போது குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். எஸ், சில்ட்ரன்ஸ் ப்ளே ஏரியா தான் இது. லைஃப்பில் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நானே பார்த்த இடம் இதுதான். எங்கள் மாமாக்கே தெரியாமல் எடுத்த வீடியோ தான் இது. பாருங்கள், பெரியவங்க கூட குழந்தைங்களாம் மாற முடியும்னா அது இந்த மாதிரி டைமில் மட்டும்தான். அண்ட் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, டக் மட்டும் இல்லாமல் வேறு நிறைய இருக்குது சொல்லிட்டு. இது பார்த்திங்கன்னா ரேபிட், குட்டி ரேபிட், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. அண்ட் இங்கே ஈமு கோழி கூட பார்க்க முடியும்.
அண்ட் அவுட்டோர் மட்டும் இல்லாமல் நம்ம இப்போ ஒரு இன்டோர் கேம்ஸ் தான் பார்க்க போகிறோம். இங்கே இருக்க இன்டோர் கேம்ஸ் என்னெல்லாம் பார்க்கலாம். இன்டோர் ப்ளே ஏரியா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோரில் ப்ளே ஏரியாவுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு பாரும் இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா பில்லியர்ட்ஸ், கேரம், செஸ், அதுக்கப்புறம் டேபிள் டென்னிஸ், அப்புறம் டேபிள் ஃபுட்பால், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது, இன்டோர் கேம்ஸ். நாங்கள் போயிருந்த டைமில் மழை இருந்ததால் எங்களால் ஃபுல்லாக கவர் பண்ண முடியல. என்னால் முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணியிருந்தேன் வெளியே அவுட்டோர்லலாம். அண்ட் இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஹோட்டலில் இருக்க ரெஸ்டாரண்ட் அண்ட் ரூம்ஸ் வந்து முடிஞ்ச அளவு நான் கவர் பண்ணதை ஷேர் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நீங்கள் பார்க்க முடியும். அண்ட் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணோன்னே டிங்குன்னு உங்களுக்கு ஒரு பெல் சவுண்ட் கேட்கும். உடனே வீடியோ பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Until then, bye from Amrita.